Hi friends, welcome back to Sam Academy. In this video, we are going to learn about some cooking process. இந்த வீடியோவில் சமைக்கிற முறைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தமிழில் இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். பாபிக்யூ அப்படின்னா grill using direct fire. நீங்கள் grill சிக்கன்லாம் பார்த்துருப்பீங்க. நேராக நெருப்புலையே வச்சு சுட்டு எடுப்பாங்க. அதுதான் வந்து பாபிக்யூ. Braise means fry lightly and then stew in a closed vessel. ஃபஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு குக்கர்லேயோ இல்லை வெசல்லையோ போட்டு நம்ம மூடி வேக வைப்போம். அதுதான் பொதுவாக வந்து மட்டன் சிக்கன்லாம் அப்படி தான் நம்ம செய்வோம். ஸோ braise அப்படின்னா ஃப்ரை லைட்லி அண்ட் தென் stew in closed vessel. ஸ்டியூன்னா தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கிறது. விஸ்கிங் ஆர் பீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே விஸ்கிங் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மிக்ஸ் தரவ்லி. பொதுவாக வந்து நம்ம அந்த முட்டையெல்லாம் நல்லா அடிப்போம் இல்லைங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தை தரவாக மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து விஸ்கிங் பீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சாட்டே மீன்ஸ் ஸ்டிர் ஃப்ரை இன் ஷாலோ பேன். வதக்குவோம் லைட்டாக ஒரு சின்ன பேனில் போட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்குவோம். அதுதான் வந்து சாட்டே. பேக்கிங், டு குக் இன் அவன். எக்ஸாம்பிள் கேக்கு, ப்ரெட்டு, சாண்ட்விச். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணுவோம். ஷாலோ ஃப்ரை அப்படின்னும்போது குறைந்த, அதாவது ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரைன்னு 2 இருக்குது. ஷாலோ ஃப்ரை அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து அதை அப்படியே சுடலாம் அல்லது திருப்பி போட்டு அதை வேக வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் இல்லை பொட்டேட்டோ இதெல்லாம் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். டீப் ஃப்ரை அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் ஆயில் நல்லா டிப் பண்ணுற அளவுக்கு, மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வடை சுடலாம், சிக்கன் பொரிக்கலாம். ஸோ போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம். அதுதான் முழுமையாக பொரிப்பது. நெட் அப்படிங்க பார்க்கும்போது ப்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெச் த டஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் வந்து டஃப்பு. ஸோ இந்த நெட்டிங் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, அதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு உருட்டி தட்டி நல்லா ஒரு டஃப் மாதிரி மேக் பண்ணுறோம். ஸோ சப்பாத்தி மாவெல்லாம் மேக் பண்ணுவோம், சப்பாத்தி பூரி, தட் இஸ் நெட்டிங். ரோல் அவுட். ஸோ சப்பாத்தி நம்ம தேய்க்கிறோம், அதுக்கு என்ன சொல்லலாம், பூரி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நம்ம ரோல் அவுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மாவு தேய்க்கிறதுக்கு ரோல் அவுட். ஸோ இது போல் இன்னும் நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்க நம்ம சாம் அகாடமியில். டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். See you back in next video. All glory to God.